ஒரு நல்ல பழமொழி இருக்குது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆனால் நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் எந்த காலம் பொன் போன்றதுன்னு? வெல்கம் டு அவர் யூ கேன் டூ சேனல். நீங்கள் கேட்டுட்ருக்குது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஒரு மாணவன் எப்பவுமே அவன் கடந்த காலத்தில் பண்ண தவறுகளையும் அவன் தவற விட்ட வாய்ப்புகளையும் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அவன் நண்பர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் கூட அதை பற்றி பேசி புலம்பிகிட்டே இருப்பான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த மாணவனோட டீச்சர் அவனை ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை கையில் கொடுத்தாங்க. அதை கீழே போட்டு உடைக்க சொன்னாங்க. அவனும் எதுவும் கேட்காம உடைச்சான். அந்த உடைஞ்ச கண்ணாடியை மறுபடியும் பழைய மாதிரி கொடுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், நீங்கள் உடைக்க சொன்னீங்கன்னு நான் உடைச்சேன் டீச்சர். இப்போ மறுபடியும் அதை எப்படி நான் பழைய மாதிரி கொடுக்கறது? ஒட்ட வச்சாலும் திரும்ப பழைய மாதிரி வராதுன்னு சொன்னான். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க, இதே மாதிரி தான் உன் கடந்த காலமும். எந்த ஒரு விளைவையும் நீ யோசிக்காமல் ஆராயாமல் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்ட. இப்போ தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக திரும்ப வராது. ஆனால் இதை விட மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒன்று தேடி வரும். அப்போது அதை நீ சரியாக ஆராய்ந்து பயன்படுத்திக்கணும். எப்படி இந்த உடைஞ்ச கண்ணாடியை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம கடந்த காலமும். நம்ம தவற விட்ட வாய்ப்புகளை மறுபடியும் நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வருங்காலத்தை நினச்சும் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இந்த நேரம் நீ உன்னுடைய நோக்கத்தில் கவனம் செலுத்தி உன் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கணும்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. இதை கேட்ட அந்த மாணவன் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த மாணவன் மட்டும் இல்லைங்க, நம்மளும் அப்படி தான். நம்ம கடந்த காலத்தில் நம்ம சரியாக பயன்படுத்தாத வாய்ப்புகளையும் நமக்கு கிடைச்ச தோல்விகளையும் நம்ம சந்தித்த பிரச்சனைகளையும் நினச்சி தினமும் வருத்தப்பட்டுட்ருக்கோம். அதனால் ஒரு பயனும் இல்லை. நிகழ்காலத்தில் நீங்கள் செய்கிற வேலையை முழு மனசோடும் விடாமுயற்சியோடும் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி சரியான நேரத்தில் சரியான இடத்துல கிடைக்கும். எப்பவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த காலம் கடந்தது தான். இந்த கதை கண்டிப்பாக உங்களுடைய கடந்த கால கவலைகளை மறக்க ஒரு நல்ல நுழைவு வாயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கதையில் சந்திக்க யூ கேன் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.